மதுவிலக்கு என்பது மாநிலத்தின் வருவாயை பொறுத்தே கோர முடியும் என விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் பேட்டி. காங்கிரஸ் ஆளும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் பூரண மதுவிலக்கு செயல்படுத்தப்பட்டுள்ளது எனவும் பேச்சு. மோடிக்கு ஜனநாயக உணர்வு இருந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வார் என மதுரை விமான நிலையத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன் பேட்டி. சட்டப்பேரவையில் பேச அனுமதி கொடுத்தும் வெளிநடப்பு செய்து அதிமுக நாடகமாடுவதாகவும் கடும் விமர்சனம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனின் பதவியை 2025ஆம் ஆண்டு வரை நீட்டித்து ஆளுநர் RN ரவி உத்தரவு. முறைகேடு புகாரில் துணைவேந்தர் மீது வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பதவி நீட்டிக்கப்பட்ட நிலையில் சர்ச்சை. கிக் வேண்டும் என்பதற்காக சிலர் கள்ளச்சாராயத்தை அருந்துவதாக அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. தெருவுக்கு தெரு காவல் நிலையம் திறக்க முடியாது என்றும் மனிதனாய் பார்த்து திருந்த வேண்டும் என்றும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை குறிப்பிட்டு சட்டப்பேரவையில் பேச்சு. ஆசியாவின் 2வது பெரிய விநாயகர் கோவிலான புளியகுளம் விநாயகர் கோவிலில் இந்த ஆண்டுக்குள் ராஜகோபுரம் கட்டப்படும். சட்டப்பேரவையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதில். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நிறைவு. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு. ஜபல்பூர் டெல்லி விமான நிலையங்களை தொடர்ந்து ராஜ்கோட் விமான நிலையத்திலும் மேற்கூரை இடிந்து விபத்து. அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 3 நாட்களில் 3 விமான நிலையங்களில் விபத்து ஏற்பட்டுள்ளதால் அதிர்ச்சி. எங்களுக்கு எதிராக சதி செய்தவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என பாஜகவை குறிப்பிட்டு ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பேச்சு. இந்தியாவின் சமூக கட்டமைப்பை அழிப்பதில் பாஜகவுக்கு நிபுணத்துவம் உள்ளது எனவும் குற்றச்சாட்டு. சர்வதேச மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் சிக்சர் அடித்த பெண் என்ற பெருமையை பெற்றார் தென்னாப்பிரிக்க வீராங்கனை அன்னெக் பாஷ். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் முதல் சிக்சர் விளாசி அன்னெக் பாஷ் சாதனை. கள்ளச்சாராய உயிரிழப்பு இனி நிகழ்ந்தால் அந்தந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிகளே பொறுப்பேற்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு அதிகாரிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பேச்சு. கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை எஸ்பிக்கள் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய நான் இது தொடர்பான கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளேன். இனிமேல் எங்காவது கள்ளச்சாராய உயிர்பலி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் எல்லைக்குட்பட்ட காவல்துறை அதிகாரியும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மிகவும் கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடு காவல்துறையில் பணியின் போது உயிரிழக்கும் காயமடையும் காவலர்களுக்கான கருணை தொகையை உயர்த்தி முதலமைச்சர் அறிவிப்பு. காவல்துறை திருத்தச் சட்டம் தொடர்பான அறிக்கையின் போது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. சாத்தூர் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் கவலை அளிப்பதாக அறிக்கை. காஷ்மீரின் லடாக் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. ராணுவ வீரர்கள் உயிரிழந்தது வருத்தமளிப்பதாகவும் வீரர்களின் சேவையை ஒருபோதும் மறக்க மாட்டோம் எனவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருத்து. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டுவரும் சூழல் இல்லை என அமைச்சர் முத்துசாமி திட்டவட்டம். படிப்படியாக கடைகளை மூடினாலும் குடிப்பவர்களின் எண்ணிக்கை குறையவில்லை எனவும் சட்டப்பேரவையில் அமைச்சர் தகவல். தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினருக்கு பயணப்படி இன்னும் வழங்கப்படாமல் இருப்பது கண்டனத்திற்குரியது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. காவலர்களுக்கு 83 நாட்களுக்கான பயணப்படியை திமுக அரசு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. பட்டாசு ஆலை விபத்துகளை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என டிடிவி தினகரன் கருத்து. பட்டாசு ஆலை விபத்தில் தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் வேதனை அளிப்பதாகவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. நீலகிரிக்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
பாகிஸ்தானில் வெப்ப அலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 550 தாண்டியது. பாகிஸ்தான் சிந்து மாகாணத்தில் சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவிப்பு. கல்கி திரைப்படம் மூலம் இயக்குநர் நாக் அஸ்வின் இந்திய சினிமாவை எடுத்து சென்றுள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. கமல்ஹாசனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர் 2வது பாகத்திற்காக காத்திருப்பதாகவும் பதிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.